ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகியவற்றின் தலைமை தளபதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்துகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். முப்படைகளின் தளபதிகளோடு பிரதமர் ஆலோசனை நடத்துகிறார். முழு விவரங்கள் என்ன? பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய தரப்பில் தொடர்ச்சியான ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி தற்பொழுது முப்படைகளின் தளபதிகளுடன் இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். நாளைய தினம் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர் குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அதிலும் சில முக்கிய முடிவுகள் எட்டப்பட இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் முப்படை தளபதிகளும் தங்களுடைய தரப்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவ்வப்பொழுது எடுத்துக் கூறி வருகின்றார்கள். அதன்படி தரைப்படை, கடற்படை, வான்படை என்று 3 படைகளுமே தயார் நிலையில் இருக்கின்றார்கள். பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதனை உடனடியாக முறியடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கின்றன. இந்த அடிப்படையில் தான் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் ஆலோசிக்கின்றார். இது மட்டுமல்லாமல் உளவுத்துறை சார்ந்த தகவல்களும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகின்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் தனித்தனியாக முக்கிய தலைவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் குழு கூட்டத்தின் பொழுது பிரதமர், உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இணைந்தும் சந்தித்து வருகின்றார்கள். ராஜ்ய ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதற்கான நடவடிக்கைகளில் இந்திய தரப்பு இறங்கக்கூடிய வகையிலே தொடர்ச்சியான அந்த ஆலோசனை நடைபெறுகின்றது. ஏற்கனவே கப்பல் படை சார்பில் அந்த கடற்படை வீரர்கள் நடத்தியிருந்த ஏவுகணை சோதனை தொடர்பான சில புகைப்படங்கள், காணொலிகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தன. இதே போன்று அதிநவீன ரஃபேல் உள்ளிட்ட விமானங்களும், சுகோய் உள்ளிட்ட விமானங்களும் தற்பொழுது தயார் நிலையில் இருப்பதாக வான்படை சார்பில் கூறப்பட்டிருந்தது. தரைப்படை வீரர்களும் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அணிவகுத்து நிற்கின்றார்கள் இந்திய தரப்பில். இந்த சூழ்நிலையில்தான் இன்று காலை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், துணை ராணுவ படை வீரர்கள், சிறப்பு யுத்த குழுவினர் என்று இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு படைப்பிரிவை சார்ந்தவர்கள் தொடர்பாக உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை நடைபெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக முப்படை தளபதிகளும் தற்போது பிரதமரை சந்தித்து வருகின்றார்கள். கடற்படை, வான்படை என்று 2 துறையிலும் இருக்கக்கூடிய அந்த அதிநவீன போர் விமானங்கள், போர் கப்பல்கள் உள்ளிட்டவற்றின் ஆயத்த நிலை குறித்து பிரதமர் வசம் அவர்கள் கருத்துக்களை சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ராணுவத்தினுடைய ஒவ்வொரு நகர்வும் மிக ரகசியமாக தற்பொழுது பிரதமர், உள்துறை அமைச்சர் என்ற அளவில் மட்டுமே அந்த தகவல்கள் பரிமாறப்பட்டு தொடர்ந்து இந்திய ராணுவம் விழிப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.